என் ரூம்ல இருக்காரு. அங்கேருந்து கோமதி வராங்க. வந்தவொடனே சுடு தண்ணி குடிக்கிறாங்க. "என்னடி நீ சுடு தண்ணி குடிச்சிட்டு இருக்க? சாப்பிடலையா நீ?" அப்படின்னு கேட்குறாரு. "இல்லைங்க, நான் கொஞ்சம் லேட்டா சாப்பிட்டேன். அதனால தான் நெஞ்சு கரிக்கிற மாதிரி இருக்கு. அதான் நான் சுடு தண்ணி குடிக்கிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கிறாங்க. "ஆமா, எல்லாரும் சாப்பிடுறாங்கல்ல. அப்ப நீயும் சேர்த்து சாப்பிட வேண்டியதுதானே. எதுக்காகடி நீ இப்படி பசியோட இருக்க? ஏன்டி இப்படி லேட்டா சாப்பிடுற? உனக்கும் வயசாகுதுல்ல." அப்படின்னு பாண்டியன் சொல்றாரு. "என்னங்க, எனக்கு என்ன பெரிய வயசாயிடுச்சு? எனக்கெல்லாம் ஒன்றும் வயசாகல." அப்படின்னு சொல்லிட்டு கோமதி சொல்றாங்க. "சரி, எல்லாரும் சாப்பிடும்போதே சேர்த்து சாப்பிடு." அப்படின்னு சொல்றாரு. "இங்க பாருங்க, எங்க அம்மாவுக்கு தான் வயசாயிடுச்சு. 75 வயசு தெரியுமா? பிறந்த நாள் கொண்டாட போகிறாங்க எங்கள் அண்ணனுங்க எல்லாருமே சேர்ந்து." அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. "சரி, இப்போ என்ன பண்ண சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாரு. "இல்லைங்க, எங்கள் அம்மாவோட 75வது பிறந்த நாள் ரொம்ப விசேஷமானது. நான் போகணுன்னு ஆசைப்படுறேன். என்னையும் எங்கள் அம்மாவையும் நீங்கள் தான் பிரித்து வச்சுட்டீங்க." அப்படின்னு கோமதி அப்படியே அழறாங்க. "ஏய், என்னடி சொல்கிற? நான் பிரித்து வச்சேன் உங்கள் அம்மா கிட்ட இருந்து. என்னடி சொல்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாரு. "ஆமாம், நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தனால தான் நான் பிரிஞ்சிருக்கேன். இப்போது 1க்கு 10 வாட்டி எங்கள் அம்மாவை நான் பார்த்துட்டே இருக்கேன். எங்கள் அம்மாவுக்கு எவ்வளோ ஏக்கமாக இருக்குது தெரியுமா என்கிட்ட பேசணும்னு சொல்லிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீங்கள்லாம் சந்தோஷமாக இருக்கீங்க. நானும் எங்கள் அம்மாவும் தான் ரொம்ப வருத்தமாக இருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோமதி அழறாங்க. "இங்கே பாருடி, நீ அழாத. தயவு செய்து நீ அழாத, சரியா? நான் உங்கள் அம்மாவோட பிறந்தநாளுக்கு உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்." அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. "அப்படியா, நம்ம போகலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கேட்குறாங்க. "ஆமாம், போகலாம். ஆனால் அங்கே வந்து நம்மளை யாரும் வந்து கூப்பிடல. நம்ம எப்படி போகிறது?" அப்படின்னு பாண்டியன் யோசிக்கிறாரு. "அதெல்லாம் யோசிக்காதீங்க. எங்கள் அண்ணனுங்கள்லாம் வந்து கூப்பிட்டு என்ன ஆக போகுது? நாம போயிட்டு வந்துடலாங்க." அப்படின்னு கோமதி சொல்கிறாங்க. "சரி, உங்கள் அம்மாவை நீ பார்க்கணுன்னு சொல்கிற. அதனால நம்ம போகலாம். குடும்பத்தோடு போகலாம். சரியா? இப்போ நீ நிம்மதியாக தூங்கு." அப்படின்னு பாண்டியன் சொல்கிறாரு. "எனக்கு இப்போ தாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே படுத்து தூங்குறாங்க. அங்கேருந்து அப்படியே உட்காந்துட்ருக்காங்க. டேபிளில் வராரு. வந்தவொடனே, "இந்தா சாப்பாடுலாம் நான் வாங்கிட்டு வந்திருக்கேன்." அப்படின்னு கொடுக்குறாரு. பரோட்டா சாப்பிட்றாங்க. சாப்பிடும்போது, "இன்னும் கொஞ்சம் சாப்பிடு." அப்படின்னு சொல்கிறாரு. "ஐயோ, எனக்கு வேணாங்க, போதும்." அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "என்னடி இப்படி பண்ணிகிட்ருக்க? வந்து ஒரு நாள் கூட அவளை ஒரு சந்தோஷமாக என்கிட்ட பேசவே மாட்ற." அப்படின்னு சொல்கிறாரு. "இங்கே பாருங்க, மீதி பணம்லாம் எங்க?" அப்படின்னு மீனா கேட்குறாங்க. "ஏய், எந்த பணம்டி?" "அந்த 10,00,000 பணம் அது என்னோட பணம். புரியுதா உங்களுக்கு? நீங்கள் செலவுலாம் பண்ணக்கூடாது. அது மாமா எனக்காக கொடுத்தது. அந்த பணம் நான் லோன் கட்டணும்." அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. அதை கேட்டோடனே அப்படியே செந்திலுக்கு கோவமாக வருது. பயங்கரமாக கோவமாக வருது. "என்னடி எப்போ பார்த்தாலும் பணத்தை பற்றியே பேசிகிட்டு இருக்க நீ? அந்த லோனெல்லாம் நான் கட்டிடுவேன்." அப்படின்னு செந்தில் சொல்கிறாரு. "என்னது, லோனை நீங்கள் கட்டுவீங்களா? முன்னாடி கூட எனக்கு கொஞ்சோண்டு நம்பிக்கை இருந்தது. இப்போ அந்த நம்பிக்கை கூட எனக்கு கொஞ்சம் கூட கிடையாது. நான் ஏன் தான் வீட்டை விட்டு வந்தனோ." அப்படின்னு சொல்கிறாங்க. "ஆமாம், உங்கள் அப்பா சொன்ன மாப்பிள்ளையே கல்யாணம் பண்ணிட்டு போயிருக்க வேண்டியது தானே. எதுக்குடி என்ன கல்யாணம் பண்ணிட்டு வந்த?" அப்படின்னு சொல்லிட்டு செந்தில் கேட்குறாரு. "நான் சொன்னது எங்கள் வீட்டிலேருந்து வந்தேன்னு சொல்லலை. அத்தை வீட்டிலேருந்து இங்கே ஏன் உங்களை நம்பி வந்தேன்னு சொல்லிட்டு வருத்தப்படுறேன்." அப்படின்னு மீனா சொல்கிறாங்க. "என்னடி பேசிகிட்டு இருக்க? என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? அந்த 10,00,000 பணத்தை நான் கொடுத்துருவேன், சரியா?" "ஆமாம், எனக்கு ஒரு டவுட்டு. நீங்கள் வாங்கின சம்பளத்தை விட அதிகமாக செலவு பண்ணுறீங்க. உங்களை நம்பி வந்ததே தப்புன்னு நினைக்கிறேன். என்னவோ பேசிகிட்டு இருக்கீங்க." அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவமாக கத்துறாங்க. "என்னடி இப்படி கோவப்படுற நீ? சந்தோஷமாக இருக்கலாம் தானே இந்த வீட்டுக்கு வந்தோம். நீயே இப்படி எப்போ பார்த்தாலும் என்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருக்க. நான் போகிறேன்." அப்படின்னு சொல்லிட்டு செந்திலேருந்து அப்படியே உள்ளே போகிறாரு. "ஆமாம், பண்ணுறதெல்லாம் தப்பு. இதில் கோவம் மட்டும் அப்படியே பெருசாக வரும்." அப்படின்னு சொல்லிட்டு மீனா அப்படியே ரொம்ப கோவப்படுறாங்க. அங்கே ரூமில் இருக்காரு. சரவணன் அங்கே தங்கமயில் வராங்க. வந்த உடனே பயங்கரமாக திட்டுறாரு. "ஏய் அம்மா, என்ன நினச்சிட்ருக்க நீ? எங்கள் மாமாவை நாங்கள் எந்த அளவுக்கு பார்த்துக்கிறோம் தெரியுமா? ஒரு எத்தனை வருஷமாக கடையில் வேலை செய்கிறாரு தெரியுமா? அவரை கல்லால் உட்கார வச்சா அவர் எழுப்பிட்டு நீ போய் உட்கார்ற. உனக்கு என்ன உரிமை இருக்குது?" அப்படின்னு சரவணன் கேட்குறாரு. "என்ன மாமா இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க? ஏன் எனக்கு உரிமை இல்லையா?" அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. "ஆமாம், உனக்கு உரிமை இல்லை. அது பாண்டியன் ஸ்டோர். பாண்டியன் அவர் மட்டும்தான் போய் கல்லால் உட்காருவார், புரியுதா?" அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் சொல்கிறாரு. "ஆமாம், கடையும் மாமாவுக்கு கொடுத்துட்டீங்க. நீங்களும் கல்லால் உட்கார மாட்டேறீங்க. நான் உட்காந்தாலும் உங்களுக்கு கோவமாக வருது." அப்படின்னு தங்கமயில் அப்படி திட்டுறாங்க. "இங்கே பாருடி, என்னை கோவப்படுத்தாத, சரியா? இனிமேல் நீ கல்லால் உட்காரவே கூடாது." அப்படின்னு சரவணன் கோவமாக